ஓட்ட சொன்னா உட்டிட்டுல இருக்காவோ. இப்படியே போனீங்கன்னா நம்ம சாயந்தரம் தான் ஷாப்பிங் போகமாக்கும். அடியே நாத்தனாரே, யாரை பத்தி சொல்ற? நான் விட்டிட்டு போறேன்னு இப்ப பாருடி, நான் ஓட்டல உனக்கு மரண பயத்தை காட்டுறேன் பாரு. என்ன அண்ணியாரே, நான் சொல்றது காதுல விழுவுதா இல்லையா? அதான் நல்லா விழுந்துச்சு நாத்தனாரே. இப்போ என்ன உங்களுக்கு ஸ்பீடா போகணும் அப்படித்தானே? இப்ப பாருங்க ஸ்பீடா. ஐயோ அண்ணி, என்ன நீ இப்படி ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க? அண்ணி எனக்கு உட்காரவே முடியல, பேலன்ஸே பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அட என்ன நாத்தனாரே, சத்த சும்மா இருந்து ரைடை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நாத்தனாரே. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாருங்க இன்னும் ஸ்பீடு ஏத்துறேன், இன்னும் ஸ்பீடு ஏத்துறேன். என்ன நீ சொல்றீங்க? இன்னும் ஸ்பீடாவா போறீங்க? ஐயோ எனக்கு இப்படியே தலையெல்லாம் சுத்துதே. அண்ணி கொஞ்சம் ஸ்பீடா போறீங்க அண்ணி. ஐயோ ப்ளீஸ் அண்ணி. அட என்ன நாத்தனாரே இப்படி சொல்லிவிட்டாவோ? அட இருங்க நாத்தனாரே, இப்பதான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். நீங்க வேற குறுக்க வந்து பேசாதீங்க. அப்புறம் ஏதாச்சும் தண்ணியில் அறியா போத்து நான் மோதிர வரனாக்கும். தண்ணியில் அறியா பார்த்து மோத போறீங்களா? அண்ணி அண்ணி இவ்வளவு ஸ்பீடு வேணாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி சொல்றது கேளுங்க. அட என்ன நாத்தனாரே, மெதுவா போனீங்கன்னா ஏன் விட்டுறீங்கன்னு கேக்குறீங்க, ஸ்பீடா போனா ஏன் ஸ்பீடா போறீங்கன்னு கேக்குறீங்க. இப்போ நான் என்னதான் பண்றதாக்கும்? ஐயோ அண்ணி, நீங்க போற ஸ்பீடுக்கு என்னால உட்காரவே முடியல. நீ நான் கொஞ்சம் கொஞ்சமா நவந்து பின்னாடி போயிட்டே இருக்கேன் நீ. நாத்தனாரே உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப சிரிப்பா இருந்தாக்கும். ஒழுங்கா முன்னாடி வந்து உட்காருங்க. நானும் பொறுமையா உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா நீங்க ரொம்ப தான் அப்படியே ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இப்போ வண்டியை நீங்க ஸ்லோ பண்ண போறீங்களா இல்லையா? என்ன நாத்தனாரே இம்புட்டு கோவப்படுறீங்க? ஓ பயத்துல கோவமா வருதா? அடி சின்ன பொண்ணு, இப்போ நான் சொல்ல போறத கேட்க போறியா இல்லையாடி? ஏடி என்னால இங்க உட்காரவே முடியலடி. ஏடி இப்போ நீ நான் சொல்றத மட்டும் கேட்கல, இந்த வண்டில இருந்து நான் குதிச்சிரனாக்கும். என்ன பொசுக்குன்னு மரியாதை இல்லாமல பேசிவிட்டா? ரொம்ப ஓவரா தான் போறோமோ? இவ என்ன பண்றது? இவ பாட்டு கோவப்பட்டு ஷாப்பிங் போவேனா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டானா? ஐயோ நம்ம பிளான் இல்லல, சுக்குநூறா உடஞ்சு போயிடும். பேசாம வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம். நாத்தனாரே மரியாதைலாம் ரொம்ப தேயுது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க நாத்தனாரே, இல்லைன்னா இன்னும் ஸ்பீடா போக வேண்டியது இருக்கும். என்னது இன்னும் ஸ்பீடா போறாங்களா? இவங்க செஞ்சாலும் செய்வாங்க. ஐயோ இன்னும் ஸ்பீடா போனா நான் அல்பாயிசே மேல போய் சேர்ந்துருவேனாக்கும். ஐயோ தெரியாம வேற சின்ன பொண்ணு பேரை சொல்லி விட்டுட்டோமே. இப்போ என்ன பண்றது? பேசாம ஒரு சாரியை கேட்டு விட்டுருவோம், அப்பதான் கொஞ்சமாச்சும் ஸ்லோ பண்ணுவாங்க வண்டியை. அது ஒண்ணும் இல்ல நீ பயத்துல அப்படி சொல்லிட்டுனாக்கும், மன்னிச்சிடுங்க நீ. கொஞ்சோண்டு வண்டியை மட்டும் ஸ்லோ பண்ணுங்க நீ. ஏண்டி வேணும்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இப்போ என்னடா பயத்தை சொல்லி கூப்பிட்டேன்னு சமாளிக்க பார்க்குறேன். இப்போ பாருடி அவ்வளோ சீக்கிரத்தில் சின்ன பொண்ணு ஸ்லோ பண்ணிவிடுவேனாக்கும். இரு உனக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை காட்டிட்டு தான் நான் ஸ்லோ பண்ணுவேன். ஓ அப்படியே நாத்தனாரே, சரி நாத்தனாரே, நான் ஸ்லோ பண்ண பார்க்குறேன். சத்த பொறுங்க. ஐயோ நாத்தனாரே என்னன்னு தெரியல, வண்டியில் பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது. இவனை என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியலையே, ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? என்னது வண்டியில பிரேக் பிடிக்கலையா? ஐயோ என்ன நீ இப்படி சொல்றாவோ? நான் ஓட்ல ஏற்கனவே உட்கார்ந்திருக்கேன். நீங்க போற ஸ்பீட்ல என்ன கொஞ்சம் தூரம் போனாலும் நான் கீழே விழுந்துறேனாக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அண்ணி ஏதாச்சும் பண்ணுங்க, நீ ஏதாச்சும் பண்ணுங்க. கடவுளே எங்களை காப்பாத்தி எப்படியாச்சும் யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. ப்ளீஸ் யாராச்சும் இங்க வந்து காப்பாத்துங்க. வண்டியை பிரேக் நிறுத்துங்க. அடியே ராதிகா, நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடி. இன்னும் பயப்பட வைக்கலாம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, நீ கோவப்பட்டு ஷாப்பிங் போவேணான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என் பிளான் எல்லாம் போயிடுமே. பேசாம நான் வந்து இதோட இந்த விளையாட்டை வந்து நிறுத்திக்கிறேன். இப்போ பாரு. சரி நாத்தனாரே பயப்படாதீங்க. சத்த பாருங்க, பிரேக் வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சத்த பாருங்க. ஸ்லோ பண்ணியாச்சு. இப்போ போதுமா? அப்பாடி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. யானி சகுனமே சரியில்லை. பேசாம நம்ம ஷாப்பிங் போகாம வீட்டுக்கு போயிடுவோமா? ரொம்ப எனக்கு படபடன்னு இருக்கு நீ. என்ன இவ நம்ம கனவு கொட்டையில கல்லு மண்ணு ஜல்லி எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறா. வேணா ஷாப்பிங் போவேனா வீட்டுக்கு போனான்னு சொல்றா. எப்படியாச்சும் இவ்வளவு சமாளிக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் சின்ன பொண்ணு ஏதாச்சும் யோசிச்சு சட்ட பொண்ணு சமாளிடி. என்ன நீ யோசிச்சிட்டே இருக்காவோ? ஓ நீங்களே வீட்டுக்கு போறத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கீங்களாக்கும். ஆமா நீ நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாங்க. இன்னொரு நாள் இந்த ஷாப்பிங்லாம் பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப படபடன்னு வருது. என்ன நாத்தனாரே இது சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பயப்படுறாவோ? நான் உங்களை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். சரி ராதிகா நல்லா தைரியமான பொண்ணு, எதா இருந்தாலும் நல்லா வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்கள் இந்த சின்ன விஷயத்தில் ரொம்ப பயப்படுறீங்க. இப்படி பயந்தாங்குடியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வண்டியிலே கூப்பிட்டு வராம நடந்தே வந்திருப்பேனாக்கும். சரி வாங்க, ரொம்ப பயப்படுறீங்க, வீட்டுக்கே போகலாம். யாருக்கு பயம்? யாருக்கு பயந்தா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நான் நல்லா தைரியமான பொண்ணு தான். நம்ம வீட்டுக்கு போவேனா, நம்ம ஷாப்பிங் இன்னைக்கு போயே ஆகிறோம். அதனால நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. நானும் ஒன்றும் பயப்பட கிடையாது. நீ நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. அப்படி வாடி என் செல்லா குட்டி, இதுக்கு தாண்டி நானும் உங்ககிட்ட 4-5 பிட்டு அடிஷ்னலாக போட்டேன். நல்ல வேலை என் பிட்டெல்லாம் பாலா போயிடுமோன்னு நினச்சேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஏய் சின்ன பொண்ணு வெட்டுக்கு ரெடி ஆகிக்கடி. இப்பயே என்ன நாத்தனாரே ஒரு வழியா ஷாப்பிங் மாலுக்கு வந்தாச்சு. என்ன இப்போ ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாங்களோ? ஷாப்பிங்லாம் பண்ணலாம் நீ. ஆனால் என்ன கொஞ்சமாக இடுப்பு வலிக்குது அப்படிதான். சரி வாங்க நீ உள்ள போவோம். டேங்கப்பா என் மாமியார் ஷாப்பிங் மால்டா இது. எங்க பார்த்தாலும் ஒரே கடையால தெரியுது. ஒரு நாளைக்கு சவப்பி அன்னைக்கிளி முட்டைக்கண்ணி சரோஜாக்கா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த மாலுக்கு வரணுமாக்கும். சரி அதை நம்ம பரவ பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம்? நீங்க பாத்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாவோ? அது ஒன்றும் இல்லை ராதிகா, தூரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் யாருன்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் முன்னாடி வந்தனாக்கும். வேற ஒன்றும் இல்லை ராதிகா. ஓ அப்படியா? அப்ப சரி அண்ணி.
என்னவே ஏதாச்சும் வாங்க என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறா. அப்படியா நொப்படியானே கேட்டதுக்கு மட்டும் பதிலெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சும் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே ஷாப்பிங் வந்து ஆரம்பிச்சிருவோமா? என்ன பண்ணலாம்? ஒன்றும் வழங்க மாட்டேங்குதே. என்ன நீ யோசிச்சுட்டே இருக்காவோ? சரி நீ போய் ஏதாச்சும் வாங்குங்க. என் வீட்டுக்காரு கால் பண்றாரு, நான் பேசிட்டு அப்படியே வந்துடுறேன். ஐ இந்த ஐடியா நல்லா இருக்கு. பேசாம ஒன்று பண்ணலாம். அவள் அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசுகிற கேப்பில் நம்ம ஏதாச்சும் ஒரு கடைக்குள்ளார வந்து கம்மியான விலையில் உள்ள ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி வந்து அவள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவளுக்கு நம்ம மேலே வந்து ஐயோ அண்ணே என்னடா நமக்கு தேடி தேடி வந்து வாங்கி தராங்க, அன்னைக்கு ஏதாச்சும் நம்ம வாங்கி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் தோணும். அப்புறம் அவளே நம்மளை கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல காஸ்ட்லியான பொருளாக பார்த்து வாங்கிடுமாக்கும். சின்ன பொண்ணு உனக்கு இருக்க அறிவுக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லடி. ஐயோ உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குடி. சரி ராதிகா, நீ வீட்டுக்கார்ட்ட பேசு. ஒன்றும் அவசரம் இல்லை ராதிகா, நீ பொறுமையாகவே பேசிட்டு வா. நான் போய் அப்படியே அந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே நிற்கிறேன். அப்ப சரி நீங்க போய் அப்படியே கடையை சுத்தி பார்த்துட்டு அங்கே நில்லுங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? என்ன ஒரு அரை மணி நேரமாச்சும் பேசுவான்னு பார்த்தா 5 நிமிஷத்துல வந்துடல சொல்றா. 5 நிமிஷத்துல என்ன வாங்க முடியும்? ஐயோ என்ன வாங்குறதுன்னு ஒன்றும் வாங்கலையே. என்ன வாங்கலாம்? அங்கே ஒரு பேக்கு கடை தெரியுது. ஐயோ பரா நம்மளோட லக்கு. அங்கே பார்த்தா ஒரு பேக் வாங்கினா இன்னொரு பேக் இலவசம்ல போட்டுருக்குது. சரி இந்த கடையில் வந்து ஒரு பேக் வாங்கினது அவள்கிட்ட கொடுத்துடலாம். அப்பதான் நம்மள வேற வச்சு கடைக்கு அழைச்சிட்டு போவா. சின்ன பொண்ணு சீக்கிரம் கிளம்புடி கிளம்பு. அப்பாடா ஒரு வழி அந்த பேக்கு கடைக்கு வந்தாச்சு. ஆகா இங்க உள்ள ஏசி என்ன இதமா இருக்கு இந்த வெயிலுக்கு. அப்பா ரொம்ப இதமா இருக்குது இந்த வெயிலுக்கு. சரி சின்ன பொண்ணு அப்படியே ரொம்ப ஏசியில குளிர்காயாத. கொஞ்ச நேரத்துல நாத்தனா வந்துருவா. அதுக்குள்ளார பேக்கை சட்டு பண்ணு வாங்கு. வெல்கம் மேம் வெல்கம். சொல்லுங்க மேம், உங்களுக்கு எந்த மாதிரி பேக் மேம் வேணும்? அது வந்து இந்த ஆஃபர் போட்டிருக்கீங்கல்ல, ஒரு பேக் வாங்கினா இன்னொரு பேக் இலவசம்னு, அந்த பேக் தான் வேணும். அதில் ஒரு 2 பேக் எடுத்துட்டு வாங்க. ஓ ஆஃபர் பேக்கா மேடம்? ஓகே மேடம். எவ்வளோ ரேட் கூட மேடம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உள்ளதுலேயே வந்து ரொம்ப கம்மியான காசுல வந்து என்ன பேக் இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம் ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன் மேடம். இந்த பொம்பளை என்ன கம்மியான ரேட்ல எடுத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டா. எம்பிட்டு காசு வரும்னு சொல்லாமலே போயிட்டாலே. என்ன பண்ணலாம் இப்போ? சரி எம்பிட்டு காசு வந்தா என்ன, எம்பிட்டு காசு வந்தாலும் அதை வாங்குறோம். வாங்கிட்டு அதோட 3 பங்கா 4 பங்கா ராதிகா கிட்ட இருந்து நல்லா ஆட்டை போட வேண்டியதான். இந்தாங்க மேடம், நீங்கள் கேட்ட 1 வாங்கினா 1 ஃப்ரீ பேக். இது ரேட் கம்மி தான் மேடம். அப்படியா? எம்பிட்டு ரேட்டை முதல்ல சொல்லுங்க மேடம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மேடம். என்னது 2000 ரூபாவா? அப்படி 2000 ரூபாய்க்கு ஒன்றும் அப்படியும் நல்லா இருக்க மாதிரி தெரியல. இந்த பேக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்கு. இதுக்கு போய் 2000 ரூபாக்கும் மேடம் எங்கள் கடையிலே கம்மியான ரேட்டுக்குள்ளது இந்த 2 பேக் தான் மேடம். அது மட்டும் இல்லை மேடம், இந்த பேக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் மேடம் இருக்கும். என்ன பொம்பளை 1000 ரூபாய்க்கு 2 பேக் தருவேன்னு பார்த்தா 2000 ரூபாய் சொல்றான். என்ன பண்றது? வேற வழியே இல்லை, வேற பேசி தான் பார்க்கணும். மேடம் பேக் பண்ணிடலாம் மேடம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் பேக் பண்ணிட்டு வந்துடுவோம் மேடம். செத்த பாருங்க அந்த 2 பேக்கையும் நான் பார்க்கணும். செத்த கொடுங்க. ஓ ஷுவர் மேடம், நீங்கள் பார்க்கலாம் மேடம். இந்தாங்க மேடம். என்னது இது? பேக்கோட ஜிப்பு கூட சரியா மூட மாட்டேங்குது. இதுக்கு போய் 2000 ரூபாவா? என்னது பேக்கோட ஜிப் மூடலையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாமா, பேக்கோட ஜிப்பு சரியாவே மூட மாட்டேங்குதாக்கும். இல்லங்க மேடம், பேக்கோட ஜிப் சரியா மூடலன்னு சொல்றாங்க. ஒன்றும் புரியலையே. ஒருவேளை ரொம்ப நாளா வந்து குடோன்ல கிடக்கிறதுனால இப்படி இருக்குமோ? இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம இவங்க கிட்டே கம்மியான ரேட்ல வந்து வித்துற வேண்டியதான். என்ன இந்த பொம்பளை ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்னும் விளங்கலையே. ஒருவேளை பேக்கோட ஜிப்பு நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சாலோ? மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம், அது ரொம்ப நாளா குடோன்ல இருந்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். நான் வேணா ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன் மேடம். நீங்க 1500 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் மேடம். என்ன இந்த பொம்பளை பேக்கை வாங்கி செக் பண்ணாமலே 500 ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டாலே. எப்படியாச்சும் இது வந்து 1000 ரூபாய் குறைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. என்னது 500 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 1500 ரூபாய் கொடுங்கலாம். ஏமா என்ன நினைச்சிட்டு உங்க மனசுல? பேக்ல ஜிப்பே சரியில்லை, அது இல்லாம குடோன்ல ரொம்ப நாளா வேற கடந்துச்சுன்னு வேற சொல்றீங்க. இதை வந்து 1500 ரூபாய் கொடுத்து நான் வாங்கணுமாக்கும். 1000 ரூபாய்க்கு தரதா இருந்தா தாங்க, இல்லைன்னா விடுங்க, நான் கிளம்புறேன். என்ன இந்த அம்மா அநியாயத்துக்கு 1000 ரூபாய்க்குல கேட்குது? என்ன பண்ணலாம்? சரி கொடுத்துருவோம். எப்படியா இருந்தாலும் இது குடோன்ல ரொம்ப நாளா கடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இது யார் வாங்குவான்னு வேற தெரியல. பேசாம வந்த வளைக்கு வித்துடலாம். என்னம்மா யோசிச்சுட்டே இருக்காவோ? சரி நீங்க யோசிச்சுட்டே கிடங்க, நான் அடுத்த கடையில் போய் பாக்குறேன். ஐயோ மேடம் அதெல்லாம் இல்லை மேடம். சரி ஓகே மேடம், நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பேக் எடுத்துக்கோங்க மேடம். அப்ப சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க காசு. கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் போய் அடுத்த கஸ்டமரை போய் பார்க்குறேன் மேடம். அப்பா ஒரு வழியா அடிச்சு பேசி 1000 ரூபாய்க்கு 2 பேக்கை வாங்கியாச்சு. இதை ராதிகாட்ட ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணலாம்? ராதிகாவை ஃபர்ஸ்ட் நல்லா துணி கடை கழிச்சிட்டு போயிட்டு நல்ல காஸ்ட்லியான துணியா எடுத்துக்கணும் போயிட்டு. என்ன நீ இங்கே தான் நிற்கிறீங்களாக்கும்? நான் உங்களை எங்கெல்லாம் போய் நீ தேடுறது? அது ஒன்றும் இல்லை ராதிகா. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தேனா, அப்போ பார்த்தா இந்த பேக்கு கடை என் கண்ணுக்கு தெரிஞ்சதாக்கும். அப்போ இந்த 2 பேக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ராதிகா. அதனால தான் உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாமே சொல்லிட்டு உனக்கு ஒன்று வாங்கிட்டு நான் ஒன்று வாங்கிட்டேன். என்ன நீ சொல்றீங்க? எனக்காக பேக் வாங்குனீங்களா? அண்ணி சும்மா சொல்லக்கூடாது. நீ இந்த பேக் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு நீ. அதுவும் அந்த சாண்டல் கலர் ரொம்ப நல்லா இருக்கு நீ. எனக்காக தான் வாங்குனீங்களா நீ? என்ன ராதிகா இப்படி கேட்டுவிட்டாவோ? உனக்காக தான் ராதிகா. பாரு நான் இப்படி கஷ்டப்பட்டு நல்ல லேட்டஸ்ட் மாடலால வாங்கி வச்சிருக்கேன். சரி ராதிகா, உனக்கு இந்த சாண்டல் கலர் பேக் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையே நீ எடுத்துக்க. இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்கு நீ. ஆனா பாக்குறதுக்கு விலை ரொம்ப கூட மாதிரி இருக்கே நீ. என்ன ராதிகா இப்படி சொல்லிவிட்டாவோ? இந்த அன்னைக்கு எப்பவுமே உங்களை பாசம் அதிகம் தான். அதனால தான் உனக்கு வேலை எம்பிட்டானாலும் பரவாயில்லன்னு இந்த பேக்கை வாங்கியிருக்கனாக்கும். அது மட்டும் இல்லை ராதிகா, இப்போ நீ ஏதாச்சும் ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நீ ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். அண்ணி ரொம்ப தப்பா நினைச்சிட்டமே. ஐயோ அண்ணி நமக்காக ரொம்ப காசியால பேக் வாங்கி வச்சிருக்காங்க. நம்மளும் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுமே. என்ன வாங்கி கொடுக்கலாம்? சர்ப்ரைஸா அவங்க ட்ரெஸ் கடைக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சுடிதாரா வந்து வாங்கி வந்து கொடுத்துடணுமாக்கும்.
வேணா இப்படி நிறைய யோசிக்கிறான். ஐயோ விலை கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடல பேக்க. ஐயோ இப்போ என்ன பண்றது, என்ன யோசிக்கிறான்னு பார்த்தலே ரொம்ப நேரமால யோசிச்சுட்டு இருக்கா. ராதிகா ராதிகா என்ன ராதிகா யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது நீ. நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ் கடைக்கு போமா நீ? அத்தி இன்னைக்கு என்ன நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு கிடக்கு. நம்மளாதான் வந்து ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போகணுமோ அப்படின்னு நினைச்சேன். பல நழுவி பால்ல விழுற மாதிரில அவளை கேட்கறாவோ. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. நீ என்ன நீ ட்ரெஸ் எடுக்க போமா நீ? ஆனா ஒண்ணு நீங்க பேக் வாங்கி கொடுத்ததனால தான் அந்த ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போறீங்க நினைக்காதீங்க நீ. நான் முன்னாடியே வந்து நினைச்சிட்டு இருந்தேன் நீ உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதனால தான் நீ. நீ யாரி ட்ரெஸ் எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த. அடியே நான் பேக் வாங்கி கொடுத்ததுனால தானே நீ வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி என்னை கூப்பிட்றேன். இல்லைன்னா நீ ஆச்சு ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்றதாச்சும். அடியே ராதிகா என்னை பற்றி வேணா உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி. ஆனால் ஒன்றுடி, நான் போட்ட வலையில நல்லா சிக்கிட்டடி. என்ன நீ யோசிச்சிட்டே இருக்காவோ? ஓ ட்ரெஸ் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நீ? சரி நீ நம்ம வேற ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோமா? அத்தி இவனை எப்படி சொல்றா? ஐயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா, நீ ஏன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்ற பாரு. நான் வாங்கி கொடுத்த பேக்கை நீ வாங்கிக்கிட்ட. இப்போ நீ வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் நான் வாங்கிக்கலன்னா நீ அப்புறம் கோச்சிக்க மாட்டியாக்கும். சரி ராதிகாவா நம்ம போய் நல்ல கடையாக பார்த்து ட்ரெஸ் எடுப்போம். என்ன ராதிகா கடை பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசால இருக்கு. அத்தி விலையெல்லாம் ரொம்ப அதிகமால இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீ இப்படி சொல்லிட்டாவோ? விலை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ, உங்களுக்கு பிடிச்சது மட்டும் நீங்க எடுங்க நீ. ஆகா இந்த வார்த்தைக்கு தானே காத்துட்டு கிடந்தேன். இப்போ பாரு ராதிகா நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வரேன். இல்லை ராதிகா உனக்கு என்ன விருப்பமோ அதை எனக்கு வாங்கி கொடு ராதிகா. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? சரி வாங்க உங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் சுடிதார் பார்ப்போம். அண்ணி இந்த சுடிதார்ல பாருங்க நீ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க நீ. சரி ராதிகா அந்த பார்க்குறேன் ராதிகா. என்ன இந்த சுடிதார்லாம் விலை கம்மியால இருக்குது. ஆத்தி விலை அதிகமால வேணும். என்னது இது எல்லாமே ரொம்ப கம்மியால இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு விலை இல்லையே. என்ன பண்ணலாம்? பேசாம நல்ல பட்டு புடவையா ஒரு 2-3 வந்து வாங்கிக்குவோம். என்ன நீ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க, எதுவும் எடுக்கலையாக்கும்? இல்லை ராதிகா இந்த கடையில் உள்ள சுடிதார் எனக்கு எதுவுமே பிடிக்கல. பேசாம நம்ம புடவை எடுக்கலாமா? சரி நீ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்கலாம் நீ. சரி இப்போ வாங்க நீ நம்ம போய் புடவை போய் பார்க்கலாம். அண்ணி உங்களுக்காக நான் இந்த புடவை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீ எப்படி நீ இருக்கு? இதை பார்த்தாவே தெரியுது விலை கம்மின்னு. என்ன பண்ணலாம்? இந்த புடவை நல்லா தான் இருக்கு ராதிகா. ஆனால் பாருங்க என்கிட்ட இதே மாதிரி ஒரு புடவை வீட்டில் இருக்குதாக்கும். அதனால வந்து நம்ம வேற ஏதாச்சும் பார்ப்போமா? ஓ அப்படியா நீ? சரி நீ அப்போ நீங்கள் ஏதாச்சும் புடவை எடுத்துட்டு வாங்க, நம்ம அதையே பார்ப்போம். ஆஹா ராதிகா இந்த புடவை எப்படி ராதிகா இருக்கு? அண்ணி இந்த புடவை நல்லா தான் இருக்கு நீ, ஆனால் துணியை பாருங்க ஏதோ குவாலிட்டி கம்மியால தெரியுது. ஏடி இந்த புடவைக்கு என்னடி குறைச்ச? துணி நல்லா இல்லையாமல? நானே 50 நேரம் தேடி அலசியில் ரொம்ப காஸ்ட்லியான புடவையா வந்து எடுத்துட்டு வந்தேன். இவன் என்னடா தான் இந்த புடவை வேணாங்கிறாலே. என்ன பண்ணலாம்? ஐடியா. சரி ராதிகா அப்போ ஒன்று பண்ணலாம். நான் புடவை பார்த்த இடத்துல ஒரு ஆஃபர் இருந்துச்சு ராதிகா. 4 புடவை வாங்கினா ஒன்று வந்து ஃப்ரீயாமா. அதை பேசாமல் எடுத்துருவோமா? இது 4 புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீயா? இந்த ஆஃபர் விடக்கூடாது. பேசாம ஒன்று பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த 5 புடவை வாங்கிட்டு 3 புடவை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தலாம், 2 புடவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி அப்படியா இருந்தாலும் ஆஃபரில் வருதுங்கிறதுனால விலை கம்மியாக தான் இருக்கும். சரி எப்படியோ வாங்கிட வேண்டியதான். என்ன ரொம்ப யோசிக்கிறா? இவ யோசிக்கிறத பார்த்தா வேணான்னு சொல்லிடுவாளோ? என்ன ராதிகா யோசிச்சுட்டு இருக்காவோ? சரி விடு, உனக்கு பிடிக்கலனா வேற ஏதாச்சும் புடவை போய் எடுக்கிறேன். ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. நீங்கள் போய் எடுத்துருவாங்க நீ. அதை 4 புடவை வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறாவோ. பேசாம 5 புடவை வாங்கிப்போம். நீங்கள் 3 புடவை எடுத்துக்கங்க, நான் 2 புடவை எடுத்துக்கிறேன். என்ன நீ ஓகேவா? சரி நான் போய் அந்த 5 புடவை வாங்கிட்டு வரேன். அதானே பார்த்தேன் ஆஃபர் ஆச்சு இவன் விடுறதாச்சும். எப்படியோ சரி நமக்கு 3 புடவை வருது, வந்த வரைக்கும் லாபம் தான். ராதிகா நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ராதிகா. புடவை பாரு ராதிகா, 5 புடவை பாரு நல்லா அம்சமால இருக்கு. ஆமா நீ 5 புடவையும் நல்ல அம்சமால இருக்குது. சரி நீ நம்ம போய் பில்ல போட்டுட்டு சட்டப்பட்டு கிளம்புவோமா? மேடம் ட்ரெஸ் எடுத்தாச்சு மேடம், பில் போட்டுடலாமா மேடம்? அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்தாங்க இந்த சாரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பில்லை போட்டுருங்க. ஓகே மேடம் நான் பில் எடுத்துட்டு வரேன் மேடம். மேடம் இந்தாங்க மேடம் பில்லு. அந்த பில்லை இங்கிட்டு கொடுங்க, நான் தான் காசு கொடுக்க போறேனாக்கும். பில் என்ன 10,000 வந்திருக்கு. ஆத்தி ஆஃபர்ல சொன்னாங்க. இப்பதான் புரியுது இந்த அண்ணி நல்ல காசுலியான புடவையா தான் தேடி தேடி எடுத்துக்கா போல. எல்லாத்துக்கும் இருக்கு நீ, உங்களுக்கு இருக்கு. இது ராதிகா யாருன்னு உங்களுக்கு காட்டுற இருங்க. ஐயோ இப்போ என்ன பண்றது? வேற வழியே இல்லை. 10,000 காசை கொடுத்துதான் ஆகணுமாக்கும். என்ன பில்லை பார்த்தே பயந்து போய் நிற்கிறாவோ? ராதிகா இப்போ ஏச்சும் புரிஞ்சிச்சா இந்த சின்ன பொண்ணு யாருன்னு? இரு இப்போ தானே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் போ பாரு என்னோட ஆட்டத்தை. அப்பா இந்த அண்ணி சரியான ஆளெல்லாம் இருக்காவோ. சின்ன மீன் போட்டுல பெரிய மீன் வந்து எடுத்துட்டாவோ. ஒரே ஒரு பேக் என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இப்படி 10,000 ரூபாய்க்குல புடவை வந்து எடுத்துட்டாவோ. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இருங்க அண்ணி இருங்க, இந்த ராதிகா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேனாக்கும். மேடம் என்ன மேடம் 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? யாரும் மேடம் பில் பே பண்ணுறா? பில் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் மேடம். என்ன ராதிகா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே நிற்கிறாவோ? ராதிகா பில்லு கேட்குறாங்க பாரு ராதிகா, பணத்தை கொடு ராதிகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. சரி நீ நான் பணத்தை கொடுக்குறேன். இந்தாங்க இதை பிடிங்க. சரி மேடம் ரொம்ப நன்றி மேடம் எங்கள் கடைக்கு வந்ததுக்கு. ராதிகா உண்மையிலே சொல்கிறேன் ராதிகா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராதிகா. உங்கள் அண்ணன் கூட எனக்கு இம்புட்டு வாங்கி கொடுத்ததில்ல ராதிகா. ரொம்ப நன்றி ராதிகா. நன்றி தூக்கி குப்பத்தட்டில் போடுங்க. நானே ஏற்கனவே 10,000 போயிட்டுல வயிற்றுல கிடக்குறேன். இதெல்லாம் நன்றி ஒன்று தான் குறைச்சலாக்கும். இருங்க இந்த ராதிகா யாருன்னு உங்களுக்கு காட்டாம விட மாட்டேனாக்கும். என்ன ராதிகா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காவோ? சரி ராதிகா ரொம்ப அலைஞ்சு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்லை ராதிகா பாரு மதியம் வேற வந்துச்சு. பேசாம நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டு போயிருவோமா? ஓ ஹோட்டல் போறோமா? இருங்க ஹோட்டல்ல பாருங்க, அங்க நான் நல்லா கட்டிட்டு அந்த பில்லை உங்க தலையில கட்டுறேன். அப்ப தெரியும் இந்த ராதிகா யாருன்னு. ஆமா நீ நானே சொல்லணும். சரி நீ நம்ம அப்படியே ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு கிளம்புவோமா?
இதுக்கு தான் ராதிகா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனாக்கும். இரு உன்னை ஹோட்டலில் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். வீட்டில் அம்புட்டி பெரிய லிஸ்ட் கொடுத்தால இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஹோட்டலில் உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. சரி ராதிகா, அப்போ கிளம்புமா ஹோட்டலுக்கு சாப்பிட. சரி மக்களே, நானும் ராதிகாவும் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோமாக்கும். அங்கே போய் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.